Hello students, welcome back Economics Easy to Win, class 10. So in this session we have to discuss about one of the content, economics content. So in this economics content we have to move last chapter and before. So such like we have to move. Okay, so we have to unit 5, the last chapter, industrial clusters in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தொழில்துறை இருக்கு இல்லையா, அதனுடைய தொகுப்பு. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ let us see what are the objectives in this chapter we have to learn. So first one, to know the historical development of industrial clusters in Tamil Nadu. So historical development. So தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை தொகுப்பு உடைய வரலாற்றுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுதல். ஓகே, the next one, to know the Tamil Nadu government policies and industrial development agencies. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பாலிசிஸ், தொழில் கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை எப்படி மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனுடைய மேம்பாட்டு முறைகளே தெரிஞ்சு கொள்ளுதல். ஓகேவா? ஸோ அதுதான் செகண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். த நெக்ஸ்ட்டு, to understand the impact of government policies. ஸோ கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் கொண்டு வரதுனால, அதாவது தொழில் கொள்கைகள், அரசாங்கம் மூலயமா வர கொள்கைகள், அதனுடைய பாதிப்பு, அதாவது அதனுடைய தாக்கம் எந்த மாதிரியான நிலையில் இருக்குது, அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளுதல். டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதை பற்றி புரிந்து கொள்ளுதல் பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட்டு, டு நோ த ரோல் ஆஃப் த என்டர்பிரனர். ஸோ என்டர்பிரனர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர். ஸோ அவங்களுடைய பங்கினை, அவங்களுடைய ரோல் என்ன, தொழில் முனைவில் என்ன மாதிரியான பங்களிப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் திஸ் சாப்டர், யூனிட் 5, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ வி ஹேவ் டு மூவ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்ட்டு சிம்பிளாக கொடுத்துருக்கோம். Generally, any human activity which is engaged in the conversion of raw material into readily usable materials is called an industry. சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் இன்ட்டு என்னவா மாத்திரம் அதை யூஸபிள் மெட்டீரியல். ஸோ எளிமையாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இருக்கிற ரா மெட்டீரியல் ரிசோர்ஸ் மூலிமா அந்த ரிசோர்ஸ், அதாவது அந்த மெட்டீரியலை எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ப்ராசஸ்ஸை தான், அந்த ப்ராசஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி சொல்கிறோம். ஓகே, ஸோ எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி விச் இஸ் என்கேஜ்டு இன் த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம் இன்ட்டு ரெடிலி யூஸபிள் மெட்டீரியல். அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நம்ம மாற்றுறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ கான்செப்ட் புரியுதா? சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இப்போ சுகர் கேன், இட் இஸ் அ ரா மெட்டீரியல். இந்த சுகர் கேனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எங்கே போய் அதை கன்வெர்ட் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரி. எந்த இண்டஸ்ட்ரியில், சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி கொண்டு போனோடனே அதை கன்வெர்டட் இன்ட்டு என்னவா மாற்றுறோம், தட் மீன்ஸ் சுகர் இல்லையா, சுகராக மாற்றுறோம். ஸோ அதில் நிறைய கெமிக்கல்ஸு, சப்போஸ் சம் ஆஃப் த ஆடட், தட் இஸ் ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த இண்டஸ்ட்ரி. அப்போ ரா மெட்டீரியலை என்னவா மாற்றுறோம், பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுறோம். அதுதான் என்னது, அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ
இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலைனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ it is referred அதாவது industrialization refers to the process of using modern techniques of production to produce goods that are required by both consumer and other producers on a large scale. சிம்பிளாக என்னப்பா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா தொழில்மயமாதல், தொழில்மயம், ஓகேவா? தொழில் மயமாதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறோம். ஸோ இவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் மாடர்ன் டெக்னிக்ஸ், அதாவது உற்பத்தி துறையில் ஒரு சில டெக்னிக்ஸ், மாடர்ன் டெக்னிக்ஸ், ஒரு நுட்பத்தை கொண்டு வந்து அதை கமோடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணது. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்டை? எதுக்காக? ரெக்வயர்ட் பை போத் கன்சியூமர் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். அதாவது கன்சியூமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு இருக்குது. அதாவது தொழில் மயமாதல். ஸோ தட் இஸ் த இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம் பிக்சர்ஸ், தட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனில் எந்த மாதிரியான முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஒன், த டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் ரிகார்ட் டு இன்கம். என்னது அது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அது உற்பத்தி பண்ணுற மூலியமாக கன்சூமர் என்ன பண்ணுறான், பை பண்ணுறாங்க இல்லையா? கன்சூமர் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு எல்லாத்துக்கும் எல்லா விதமான இன்கமையும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கே செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இல்லையா? ஒரு பர்டிகுலர் பார்ட், அந்த பர்டிகுலர் பார்ட்டு மட்டும்தான் கன்சூமர் எதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறான், வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு பயன்படுத்துகிறான். த டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் ரிகார்ட் டு இன்கம். ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் அவன் என்ன பண்ணுறான், வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை தான் என்ன பண்ணுறான், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறான் இல்லையா? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஓகே, த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஈவன் த ஃபுட் தட் இஸ் கன்சியூம்டு இஸ் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்னு கன்சியூம் பண்ணுறான். ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது அது வந்து பல்வேறு விதமான மாற்றங்களில் உண்டாகுது. ஸோ இட் இஸ் மோர் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரைஸ் இல்லை பேடி அப்படி வச்சுங்க. இந்த பேடி வந்து ஒரு பகுதியில் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல அதிகமாக இல்லாமல் இருக்கும், அது குறைவாக இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ டூ மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். எந்த மாதிரியான ப்ராடக்டை? ஃபுட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் அ கன்சூமர். அப்போ கன்சூமர் இஸ் அ மெயின் ரோல் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எங்கெல்லாம் கன்சூமர் இருக்காலோ அந்த ப்ராடக்டை அங்கங்கே சென்றடி. தட் மீன்ஸ் மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. ஸோ எபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்டு வந்து என்னவாக இருக்குன்னா லிமிட்டடாக இருக்குது. தட் மீன்ஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்டு வந்து என்னவாகுதுன்னா குறைந்துக்கிட்டே வருது. தட் மீன்ஸ் டிக்ரீசஸ். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய லேபர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் அக்ரிகல்ச்சர்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட் வந்து என்னவாகுது, நாளடைவில் ரொம்ப குறைந்துக்கிட்டே இருக்குது. தட் இஸ் அ டிக்ளைனிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட். உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, வேளாண்மை உள்ள உற்பத்தி அடைகிற நிலம் வந்து என்ன ஆகுதுன்னா குறைந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லேண்ட் ஒரு பக்கம் குறைந்தாலும் அக்ரிகல்ச்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த லேபர்ஸுடைய ஒர்க்கும் என்னவாகுதுன்னா குறைந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகுது நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அக்ரிகல்ச்சர்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு வேஜஸ் இருக்கு இல்லையா, கூலி, அது வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து எதில் போய் தள்ளி விடுறதுன்னா பாவர்ட்டியில் போய் தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஸோ தேர்ட் வந்து என்னது, there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. அவங்களோட வாழ்வாதாரம் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டு த பாவர்ட்டி. ஸோ இந்த ஒரு நிலையை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உணரலாம். ஓகே, த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். டியூ டு ஆல் these factors there is a need for an economies production and employment based to diversify away from agricultures. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ மேலே பார்த்த ஒரு ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டு ஃபேக்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தொழில்துறை வர்றதுனால வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்குது இல்லையா, வேலைவாய்ப்புலாம் கிடைக்கிறதுனால மக்களுக்கு ஒரு வருமானம் வருது, ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துகிறோம் இல்லையா. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்ஸ் என்னவாக இருக்குன்னா ரொம்ப தொலைவில் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விலகி செல்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை நம்ம இந்த செஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செஷன். What are the topics we have to discussed? Yes, the unit 5 economics contentல unit 5 அப்படின்னு பார்த்தோம். யூனிட் 5ல எந்த கான்செப்ட் பார்த்தோன்னா that means industrial clusters in தமிழ்நாடு. அதில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரினா என்ன, இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம ரிமைனிங் இருக்கிற பாயிண்ட்ஸ், வாட் பெனிஃபிட் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு அன் எக்கனாமி, தென் இண்டஸ்ட்ரியல் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.